வடபழனி அடுக்குமாடி கட்டட தீ விபத்து குறித்து பேசிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தீ விபத்தோ புகை மண்டலமோ ஏற்படும் போது எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து பார்க்கலாம். குடியிருப்பு பகுதிகளில் தீ விபத்து நேரிட்டால் உடனடியாக தீயணைப்பு மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும். அப்படி தகவல் அளிக்கும் போது அவர்கள் விரைந்து வருவதற்கு வசதியாக வீட்டருகே உள்ள குறிப்பிடும்படியான இடங்களை குறிப்பிட வேண்டும். மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட வேண்டும். தீயணைப்பு வாகனம் வரும் வரை தீ வேகமாக பரவிவிடாமல் தடுக்க தீயணைப்பான் உருளையை பயன்படுத்தலாம். கேஸ் சிலிண்டரை அணைத்து உடனடியாக திறந்த வெளியில் வைக்க வேண்டும். அதிக அளவில் புகை வரும்போது வீட்டில் உள்ள அனைத்து சன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். புகை மூட்டம் அதிக அளவில் இருக்கும்போது குனிந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் புகை மூட்டத்தில் இருந்து ஓரளவிற்கு பாதையை சரியாக பார்க்க முடியும். சுவரோரமாக கையை வைத்து செல்ல வேண்டும். தீக்காயம் ஏற்பட்டால் போர்வை கொண்டு போர்த்தி காயம் ஏற்பட்டவரை தரையில் உருட்ட வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டவர் மீது எக்காரணம் கொண்டும் தண்ணீர் ஊற்றக்கூடாது. தீ மற்ற இடங்களுக்கும் பரவாமல் இருக்க தீயை சுற்றி தண்ணீர் ஊற்றலாம். தீக்குள் தண்ணீர் ஊற்றக்கூடாது. காரணம், தண்ணீரில் உள்ள ஆக்சிஜன் மூலம் தீ பரவ வாய்ப்புள்ளது. தீயணைப்பு வாகனங்களில் ரசாயனம் கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிறது.